அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்தில் இருந்து ரோட்டேரியன் வழக்கறிஞர் பொன்முடி. இந்த உலக மகளிர் தினத்தை பற்றி பேசுவதிலே பெருமிதம் கொள்கின்றேன். உலகம் முழுவதும் 8/3 அன்று உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த உலக மகளிர் தினத்திற்கு பெரும் சரித்திரம் உண்டு. உலக மகளிர் தினம் என்பது 1908 அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்திலே ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டு ஆடை உற்பத்தி நிறுவனங்களை பணிபுரியும் பெண்கள் மிக பெரும் ஊர்வலத்தை ஏற்படுத்தினார்கள். அதற்கு பிறகு 1909 அமெரிக்க நாடு அந்த தேதியை மகளிர் தினமாக அங்கீகாரம் செய்தது. அதற்கு பிறகு உலக மகளிர் தினத்தை பற்றி சொல்ல வேண்டும் என சொன்னால் சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி போன்ற நாடுகளிலே உலக மகளிர் தினத்தை மார்ச் மாதம் 19 என்று அங்கீகாரம் செய்தார்கள். 1917 ரஷ்யாவிலே ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டு மகளிர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உலக மகளிர் தினத்தோடு மகளிருக்காக தனியாக தினம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு 2ஆம் உலகப் போருக்கு பின்பு சமுதாயத்திலே ஃபெமினிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை ஏற்படுத்த வேண்டும், மகளிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், மகளிருக்கு தர வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு முத்தாய்ப்பான எண்ணங்கள் மக்களிடையே உலகம் முழுவதும் பரவியது. அதை அனுசரித்து 1975 ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8 உலக மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்ததுதான் முத்தாய்ப்பான வாய்ப்பு. இன்றைக்கு உலக மகளிர் தினத்தை நாம் கொண்டாடும் இந்த நேரத்திலே மகளிருக்காக பாடுபட்ட மதர் தெரசா, இந்திரா காந்தி, கல்பனா சாவ்லே, MS முத்துலட்சுமி, PT உஷா, சுனிதா வில்லியம்ஸ் போன்ற பல்வேறு பெண்மணிகள் உலக அளவிலே பல்வேறு துறையிலே தங்களுடைய பெயரையும் புகழையும் நாட்டி பெண்களுடைய பெருமையை அவர்கள் நிலைநாட்டியதோடு மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலே இன்று பேசப்படும் ஒரு பெண்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். தமிழகத்தை சார்ந்த பல பெண்கள் இதில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றார்கள். அதே நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் மற்றும் பலரும் அதிலே முன்னிலை இருந்திருக்கின்றார்கள். உலக மகளிர் தினம் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அர்ஜென்டினா, ரஷ்யா, கியூபா போன்ற தினங்களிலே விடுமுறை தினமாகவே அந்த நாடு மகளிர் தினத்தை அறிவித்திருக்கின்றது. அதே போல சீனாவிலே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டு இந்த நாளை அவர்களுக்கு வேலையிலே இருந்து விடுப்பு, அதாவது லீவ் என்று கொடுத்திருக்கின்றார்கள். இத்தாலியிலே மக்கள் மத்தியிலே அந்த நாட்டிலே மிகவும் முக்கியமான சொல்லக்கூடிய மிமோசா என்ற மலர்களை அவர்கள் பரிமாறிக்கொள்ளும் வழக்கத்தை இருக்கிறது. இந்தியாவிலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும், எந்த நிறுவனத்திலே பார்த்தாலும், எந்த சமூக அமைப்புகளை பார்த்தாலும், எந்த ஊடகத்தை பார்த்தாலும் இன்றைக்கு உலக மகளிர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற நேரத்திலே இந்தியாவிலேயும் பல்வேறு தொழிற்சாலைகளையும் பல்வேறு நிறுவனங்களையும் பல்வேறு சங்கங்களிலும் மகளிர் தினம் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. மகளிர் தினம் கொண்டாடுவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால் பாலின சமத்துவம் இருக்க வேண்டும், பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும், அவர்கள் தொழில் புரியக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, தொழிலே முன்னேற்றம் மற்றும் தகுந்த ஊதியம் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுகிற நேரத்திலே பாலியல் தொல்லையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், சம்பளத்திலே வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் வலியுறுத்தித்தான் இந்த உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதில் முக்கிய பங்கு இன்றைக்கு ஊடகங்களுக்கும் செய்தித்துறைக்கும் அரசியல் தளங்களுக்கும் உள்ளது. உலகின் மகளிர் தினத்தை போற்றி மகளிர் புகழ் பரப்புவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த்.